நீங்க எந்த நியாயத்துல இருந்து 80 பவுன் வேணும் கேக்குறீங்க? அப்பா நல்லா தெளிவா தான் சார் இருக்காரு. 1 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியும்னா கண்டிப்பா என் மேரேஜ்க்கு பண்ண முடியும். நான் இப்போ 80 சவரன் நகை கேட்கறேன்னா கண்டிப்பா அவங்க 50 சவரன் தான் போடுவாங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்கறேன். எங்களால முடிஞ்சது வந்து ஒரு 20 சவரன் தான் போட முடியும். 20 சவரன் 20 சவரமே அதிகம் தான் சார். இன்னும் இருக்கிற சாமான்கள் வாங்கினா அது எங்கேயே போய் நிற்கும் சார். உங்களுக்கு இயல்பா தோணும்ல, நம்ம அப்பா இந்த வேலை பாக்குறாங்க, சிரமப்படுறாங்க, தம்பி வேற படிச்சிருக்காங்க, நம்மளுக்கு வேற ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி 80 பவுன் எப்படி கேட்டீங்க? அம்மா எப்படின்னா என் தம்பியை நல்லா செட்டில் பண்ணணும்னு யோசிப்பாங்களே தவிர பொண்ணு எப்படி வரணும்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பானா இன்னைக்கு ஒன்று கேட்டோம்னா கண்டிப்பா எனக்கு வாங்கி தந்துருவாரு. இல்லைன்னு இதுவரை எனக்கு சொன்னதும் இல்லை. நீங்க என்ன படிக்கிறீங்க இப்போ? பிசி. அது சேர்த்து வச்சுதான் எங்கேயோ போய் 50 சவரன் என்ன எங்கேயோ போய் போட்டாங்க. வருஷம் டெபோ பண்ணிக்கலாம். பண்ணல கையில பெருசா காசு இல்ல. இப்போ என்ன பண்ணலாம்? லோன் கடனாளி என்ன பண்ணுவாங்க? என் தம்பி இருக்கான் சம்பாதிச்சிருக்கான். நீங்க உங்க கடனை செய்ய தவறி விட்டதாக சொல்றாங்க. அதனால நீங்க கடன் வாங்கி இந்த செலவு பத்தி ஒரு போடுங்க, கல்யாணம் தராங்க. அப்படி வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. என் பிள்ளை கடன் வாங்கினாக்க நான் விட மாட்டேன் சார். அது அவங்க பிரச்சனை. தம்பியை கடங்காராங்க, இவங்க கடங்காராங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். அப்பதான் எனக்கு சின்ன வயசுல ட்ரீம் சார். உங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு அவங்க தம்பி கட்டா பரவாயில்லைன்னு சொல்லுங்க. புரியவே இல்லை. நியாயமா நியாயமா தான் இருக்கீங்க.